9th standard maths 8th chapter exercise 8.2 பார்க்க போறோம். first sum பாருங்க. find the median of a given values 47, 53, 62, 71, 83, 21, 43, 47, 41 சம்திங் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க நம்பர்ஸுக்கு வந்து மீடியன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி போடலாம் பாருங்க. கொடுத்துருக்க வேல்யூஸை வந்து ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிட்டேன். இதை என்ன பண்ணணும்னா அசெண்டிங் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிடணும். ascending order பாருங்க. ஃபர்ஸ்ட் 21, 41, 43, 47, 47 2 டைம்ஸ் இருக்கு, அதனால 2 டைம்ஸ் ரைட் பண்ணிக்கணும். அதை விட்டா 53, 62, 71 and 83 மொத்தம் 9 வேல்யூஸ் இருக்கு. 9 இருக்கான்னு பாத்துக்கோங்க. இது வந்து ரெண்டு மெத்தட்ல போடலாம். ஃபார்முலா மெத்தட் போடலாம், இல்லைன்னா ஃபார்முலா இல்லாமலையும் போடலாம். மொத்தம் இங்க 9 நம்பர்ஸ் இருக்குதுன்னா லாஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் கேன்சல் பண்ணிட்டே வந்தா சென்டர்ல இருக்கிறது தான். அதாவது இந்த சைடு 4 நம்பர் விட்டுட்டு அந்த சைடு 4 நம்பர் விட்டுட்டு சென்டர்ல இருக்க நம்பர் தான் என்னன்னு சொல்லுவோம், மீடியன் சொல்லிடலாம். இது ஃபார்முலா மெத்தட்லயும் போடலாம், ஸ்ட்ரெயிட்டா இது மாதிரியும் போடலாம். இது ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட்ல போற பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் செகண்ட் இந்த மாதிரி கேன்சல் பண்ணிட்டே வந்தா என்ன இருக்கு மிடில் 47. therefore மீடியன் ஈக்குவல் டு 47. இப்படியும் ரைட் பண்ணிடலாம். மீடியன் ஈக்குவல் டு 47. இல்லைன்னா இதை வந்து ஃபார்முலா மெத்தட்ல எப்படி போடலாம்ன்றத அதையும் பாருங்க. நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ஈக்குவல் டு 9. மொத்தம் இதுல 9 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால நம்பர் ஆஃப் வேல்யூஸ் 9 ரைட் பண்ணிக்கிட்டேன். நம்பர் ஆஃப் வேல்யூஸ் 9 ஆட் நம்பரா இருக்கு, அதனால மீடியனுக்கான என்ன ஃபார்முலானா n பிளஸ் 1 பை 2 வேல்யூ. n வந்து ஆட் நம்பரா இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா. n தான் அதுமே நம்பர் ஆஃப் வேல்யூ வந்து 9ன்றதுனால என்ன பண்ணோம், நம்ம 9 பிளஸ் 1 பை 2 வேல்யூ which is equal to 10 by 2 வரும். 10 by 2 கேன்சல் பண்ணா 5th வேல்யூ இதை கேன்சல் பண்ணா என்ன வரும்னா 5th வேல்யூ. 5th வேல்யூனா இந்த இதுல பாக்ஸ்ல 5th டேர்ம்ல என்ன வருது 1 2 3 4 5. 5th வேல்யூ என்ன வருது 47. அதனால மீடியன் ஈக்குவல் டு 47. ஸ்ட்ரெயிட்டா அப்படி போட்டாலும் ரைட் தான், எப்படி போட்டாலும் ரைட் தான். இது ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறது, அது ஃபார்முலா இல்லாம ஸ்ட்ரெயிட்டா போடுறது.